நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் கோவை பூ மார்க்கெட் பகுதியில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் கடைவீதிகளில் குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக கடைவீதிகளில் நாளைய பொங்கல் கொண்டாட்டத்திற்காக பூ மார்க்கெட் மற்றும் காய்கறி மார்க்கெட்டுகளில் காலை முதலே பொதுமக்கள் தொடர்ச்சியாக வந்து பொருட்களை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பூ மார்க்கெட் பகுதி நாளைய தினம் பொங்கல் பண்டிகை என்பதன் காரணமாக பொங்கல் வைத்து வழிபடுவதற்காக பூ மார்க்கெட்டில் ஏராளமான பொதுமக்கள் தொடர்ச்சியாக வந்து பூக்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பூக்களின் விலை சற்று கணிசமாக உயர்ந்திருக்கிறது. தற்பொழுது பூ மார்க்கெட்டை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஏராளமான பொதுமக்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் விறுவிறுப்பான வியாபாரமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பூ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விலை நிலவரம் குறித்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஆனால் சொல்லுங்க, நாளைக்கு பொங்கல் வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பூ மார்க்கெட் நில வியாபாரி செயலாளர் பேசுகிறேன். இந்த பொங்கல் இந்த வருஷம் சிறப்பாக பூவெல்லாம் நிறையா வந்துருக்கு. பனி மூட்டை காலத்தினால பூ குறைவாக வந்தாலும் விலை எல்லாம் பரவாயில்ல. மல்லிகைப்பூ கிலோ 6000 ரூபாய்க்கு விற்கிது. காரணம் பனிமூட்டம், பனினால பூ கம்மி. செவந்தி அதுக்கு முன்னாடி 70 ரூபா 80 ரூபாய்க்கு விற்று இன்னைக்கு 200 ரூபாய்க்கு விற்கிது. சாமந்தி வகைலாம் 100 200 தான் விற்கிது. சம்பைக்கு 80 ரூபா 70 ரூபாய்க்கு விற்று இன்னைக்கு 150 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கு. ரோஸ் 60 70 விற்றது இப்போ 100 ரூபா 200 ரூபாய்க்கு விற்கிது ரோஸ் கிலோ. எல்லாம் நேற்று இன்னைக்கு நல்ல மார்க்கெட்டு. அவுட்டரில் உசிலம்பட்டி மார்க்கெட்டில் 12,000 ரூபாய்க்கு மல்லி விற்றுருக்குது. கோயம்புத்தூரில் 6000 ரூபா. கோயம்புத்தூரில் மல்லிகைப்பூ கலைஞ்சி சத்தியம் வாங்கலாம், கொஞ்சம் பூ வரத்து இருந்தாலும் 6000 ரூபாய்க்கு விற்கிது. மதுரை உசிலம்பட்டியெல்லாம் 12,000 ரூபாய் கிலோ. மக்கள் என்ன மாதிரியான பூவை அதிகமாக விரும்பி வாங்குறாங்க? அதிகமாக விரும்புறது மல்லிகைப்பூ தான். மல்லி, முல்லை, ஜாதி இதெல்லாம் 5 ரூபா 6 ரூபா விலை இருக்கு. சாமந்தி கோயில்களுக்கெல்லாம் வாங்குறாங்க. அது அவுட்டரில் 50 ரூபாய் விற்று இன்னைக்கு 200 ரூபாய்க்கு விற்குது. பொதுமக்களை பொறுத்தவரை பூக்கள் வாங்குவதற்காக அதிகமாக ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல கடைக்கு வந்திருக்கிற பெண்களுக்கான சொல்லுங்க, என்ன பூ வாங்குறதுக்காக வந்தீங்க? நாளைக்கு பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாட போறீங்க? செவந்தி பூ வாங்குறேங்க. கிராமத்து முறைப்படி நாங்க கொண்டாட போறோம் பொங்கல். பூ மார்க்கெட்ல விலையெல்லாம் எப்படி இருக்கு? விலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. செவந்தி பூ பரவாயில்ல, மற்ற பூவுகளை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்னென்னலாம் வாங்கிருக்கீங்க அந்த பூ மார்க்கெட்டுக்கு பொங்கலுக்கு? பூ வாங்கியிருக்கோம், துளசி வாங்கியிருக்கோம், அரளி வாங்கியிருக்கோம். பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை மார்க்கெட்டுகளில் தொடர்ச்சியாக வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது பிற்பகல் நேரம் என்பதன் காரணமாக கூட்டம் இருந்து வருகிறது. அதே வேளையில் மாலை வேளையில் இன்னும் அதிகப்படியான கூட்டம் இருக்கும் எனவும் இந்த பூ மார்க்கெட் வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பூ மார்க்கெட்டுகளில் வியாபாரம் அதிகரிக்க துவங்கியிருப்பது பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக மக்கள் கொண்டாட தயாராகிவிட்டார்கள் என்பதை காட்டும் விதமாக அமைந்திருக்கிறது. இதேபோல கரும்பு கட்டும் சுமார் 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை ஒரு கட்டு கரும்பினுடைய விலை 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் விற்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று பொங்கலுக்கான பொருட்கள் அனைத்தையும் மார்க்கெட்டுகளில் வியாபாரம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விறுவிறுப்பான வியாபாரிகள் மத்தியிலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குருசாமி.